Hello friends, welcome to Shirinin Siragugal. இன்னைக்கு Shirinin Siragugalல ஹரியாலி சிக்கன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சிக்கன்ல மல்லிகை இலை, புதினா, பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சு நம்ம சேர்த்து செய்ய போறோம். இது வந்து கிரீன் சிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது செய்யறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் பண்றதுக்கு முதல்ல சில பொருட்கள்லாம் அரைச்சி எடுக்கணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல 2 கைப்பிடி போல மல்லி இலை நான் சேர்க்கிறேன், சின்னதா நறுக்கி வச்சது. 2 கைப்பிடி நிறைய நான் சேர்க்கிறேன். அடுத்ததா புதினா வந்து அதுல பாதி 1 கை நிறைய நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் 4 சேர்க்கிறேன், சின்னதாக இருந்தால் ஒரு 6 கூட சேர்த்துக்கோங்க. இஞ்சி 1.5 இன்ச்சு, வெள்ளைப்பூடு ஒரு 4, முந்திரி பருப்பு 15-20 போல் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுக்கணும். அரைச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சா எடுத்தாச்சு. இப்போ பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ 750 கிராம் போல் நான் சிக்கன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மிக்சரை அப்படியே கொட்டிட்டு அதுக்கப்புறம் தயிர் இதில் சேர்க்கணும். 1.5 கப் போல் நான் சேர்க்குறேன். தயிர் சேர்த்தாதான் அந்த இலைகளோட கசப்பு தெரியாமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்து வைக்கணும். எல்லாத்தையுமே எல்லா இடங்கள்லையும் படுற மாதிரி நல்லா கலந்துட்டு அப்படியே வச்சிட வேண்டியதாக. ஒரு 1 hour போல் இதை ஊற வைக்கணும். பாருங்கள், கலந்தாச்சு. இதை மூடி போட்டு மூடி அப்படியே 1 hour போல் வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போது ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சு வரணும். காஞ்சு வந்ததுமே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் 2 இலை, அப்புறம் 1 டீஸ்பூன் போல் சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விடணும். சீரகம் இதுக்கு கண்டிப்பாக முக்கியமானது, சேர்க்கணும். அடுத்து 4 பல்லு பூண்டை எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பூண்டை வந்து நல்லா வாசனை வர நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். வாசனை வந்த பிறகு தான் அடுத்த பொருள் சேர்க்கணும். இப்போது வெங்காயம் வந்து 2 சேர்த்துடலாம். அதை சின்னதாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இது வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, ஓரளவு வதங்கி வந்தாலே போதும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கி நல்ல வாசனை வரணும், அது வரைக்கும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சது சேர்த்தாச்சு. இதையும் நல்லா கலந்து விடணும். இது வந்து ரொம்ப மசிஞ்சு வரணும்னு அவசியம் கிடையாது, ஓரளவு இதையும் வதக்கினாலே இதுக்கு போதுமானது. இப்போ மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து விடணும். இதனோட பச்சை வாசனையெல்லாம் போகிறது வரை கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம வந்து கலந்து வச்ச அந்த சிக்கனை இதில் சேர்த்துடணும். சேர்த்த பிறகு இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து சீரகத்தூள் 1 டீஸ்பூன் போல் நான் சேர்க்குறேன். இது வந்து கடைசியாக கூட நீங்கள் சேர்க்கலாம், சேர்த்தா அதனோட வாசனையும் இருக்கும். நான் கொஞ்சம் முதல்ல சேர்த்துட்டேன். இப்போது கறிவேப்பிலை 1 கொத்து எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணி போடுறேன். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட வாசனையாக இருக்கும். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியை நம்ம சேர்த்துட்டு இது கொதிக்கும் போது கொஞ்சமாக பட்டர் நம்ம சேர்க்குறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். அவ்வளோதான். உப்பு பார்த்துட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 20 நிமிஷம் ஆகிருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்து மேலே அந்த எண்ணெய் கூட நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான். இதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதா. நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், எண்ணெய் கூட இந்த பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரணும். இப்போ நம்மளுடைய ஹரியாலி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். இது எடுத்து வைக்கும் போதே அதனோட மனம் அப்படி உடனே சாப்பிடணும் போல பசியை தூண்டுது. அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். மேலே ஒரு பட்டரையும் வச்சு அப்படியே உருக அப்படியே சாப்பிட்றலாம் நம்ம. ஏனுங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். சமைச்சு சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. பாய்.